الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد قد صدقت الرؤيا قال نبينا صلى الله عليه وسلم سنة أبيكم إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாக. இந்த இனிதமான மாலை பொழுதிலே மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து பெரியோர்கள், வாலிபர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சிறுவர்கள், சிறுமிகள் அனைவரும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பள்ளியுடைய இமாம் ஹசரத் அவர்களுக்கும் நிர்வாக பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் சலாத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. எந்த ஒரு பொருளுமே, எந்த ஒரு வெற்றியுமே வரலாறு இல்லாமல் அது உருவாக முடியாது. உதாரணத்துக்கு நாம் இந்த பள்ளியிலிருந்து நாம் ஆரம்பம் செய்வோம். இந்த பள்ளிக்கு நாங்கள் ஆரம்பத்திலே வரக்கூடியவர்களாக இருந்தோம். நாம் இருக்கக்கூடிய மஹல்லா அன்னை சத்யானகர் எல்கேவினர் என்று சொல்லக்கூடிய அந்த மஹல்லாவிலே சுமார் 15 ஆண்டுகள் இமாமாக பணியாற்றி கொண்டிருந்தோம். நாங்கள் 2005-6 போன்ற காலகட்டத்தில் இங்கு நாம் வரக்கூடியவர்களாக இருந்தோம். மக்களை சந்திப்பதற்காக வருவோம். இப்போதிலே அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி செய்தார்கள். பஷீர்பாயின் ஒரு நபர் இருந்தார். அவரும் கடுமையான மக்களை சந்திப்பதற்காக இரவு பகல் அழைத்து செல்வார். தினந்தோறும் மாதம் மாதம் வந்து மக்களை சந்தித்து அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொடுத்து அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு உதவி என்னவென்று சொன்னால், இந்த இடத்திலே ஒரு கூரையாக ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஏரியாவிலே பள்ளிவாசல் என்பதே கிடையாது. எல்லா சூழ்நிலைக்கும் அவர்கள் சக்கிய மூலத்தை சார்ந்து இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சக்கிய மூலத்திற்கு, அதாவது எல்லா கல்யாண நிக்கா மூர்த்தி எல்லா காலகட்டத்துக்கும் அங்கேதான் செல்ல வேண்டும் சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த மஹல்லாவிலே மக்கள் வர மக்களை அழைப்பு கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலேயும் கஸ்தை நடத்தி மக்களை அழைப்பு கொடுத்து ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு முயற்சியிலே இந்த பள்ளியை இந்த இடத்திலே கூரையாக ஆரம்பிக்கப்பட்டது. கூரையாக இருக்கும்போது நான் நிறைய தடவை வந்திருக்கிறோம். இந்த பள்ளி கட்டும்போது நம்மளால் முடிந்தால் நம்முடைய மகளால் நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறோம். இதை நான் சொல்லி காமிப்பதற்காக அல்ல, இந்த பள்ளியுடைய வரலாற்றை இந்த சிறுவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை பிள்ளைகள் தெரியும் பொழுதுதான் அந்த பொருளுடைய தந்தையுடைய மதிப்பு தெரியும். இந்த பள்ளி உருவாவதற்காக முன்னோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏசியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இதற்கு முன்னால் பல பேருடைய முயற்சிகள், பல பேருடைய தியாகங்கள், பல பேருடைய கஷ்டங்கள், பல பேருடைய சிரமங்கள் இருக்கும். அவருடைய தியாகத்தின் காரணமாக இந்த இடத்திலே நாம் அல்லாஹ்வுடைய கிருபையும் ஏசியில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பள்ளி உருவாவதற்கு யாரெல்லாம் சிரமப்பட்டார்கள், உழைத்தார்கள், பாடுபட்டார்கள், பொருளால், பணத்தால், நேரத்தால் உதவி செய்தார்களோ, உறுதுணையாக இருந்தார்களோ அத்தனை நபர்களுடைய நன்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. யார் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் அவர் கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கிடுவானாக. இந்த மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த சிறுவர்கள், இந்த பெரியவர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே வாங்க சொன்னால் யாரும் வரமாட்டார் என்ற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இமாமுடைய மிகப்பெரிய முயற்சி, நான் பெருமைக்காண்டு சொல்லவில்லை, ஹஸரத் அவர்களுடைய அனைத்து நலவும் எல்லாம் பொருந்திக் கொள்வானாக.
அவர் மேலும் அல்லாஹால முன்னேற்றத்தையும் தரப்பையும் அல்லாஹால ஆசியத்தையும் சொல்லிட்டு எல்லாம் கொடுப்பானாக. அவருடைய சேவை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. இமாம் வந்த பிறகு ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி செய்கிறார். அதாவது எந்த ஒரு பொருளையும் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சி இருக்க வேண்டும். இந்த பெண்கள் பயானை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய முயற்சி என்பது அவருக்கு தான் தெரியும். ஒவ்வொரு பெண்களும் அழைத்து வரும்போது சாதாரண விஷயம் இல்லை. என்ற காலகட்டத்திலே இந்த மகரிப்பு விஷா எல்லாரும் ஸ்தீரில் இருப்பார்கள், துன்யாவில் இருப்பார்கள், துன்யாவில் வேலையில் இருப்பார்கள். அதெல்லாம் விட்டு தியாகம் செய்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தடவை சொன்னால் வரமாட்டார். அவர் பல தடவை சொல்லி சொல்லி அவர்களை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் ஒரு முயற்சி அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு உதவி. ஆக அல்லாஹ் இந்த சபை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. அனைத்து சேவையும் எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, நான் விஷயத்திற்கு சொல்வோம். அல்லாஹ் எத்தனையோ இறை தூதர்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வரிசையாக நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை பின்பற்றியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இறை தூதர்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மட்டுமல்ல, உலகம் அழியக்கூடிய நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு படிப்பினையாக ஆக்கி தந்திருக்குன்னா அவருடைய அனைத்து வாழ்க்கையுடைய அதாவது சிறப்பு அம்சங்களை அவருடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இன்று வரை ஹஜ் செய்கிறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய அந்த அனைத்து செயல்பாடுகளும் ஹஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம், அவருடைய தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதே போன்று இன்று வரை அனைத்து ஹாஜ்களையும் அல்லாஹ் செய்ய வைக்கிறார். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோதனையான வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை, ரெண்டு சோதனை என்பதாக இருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கை முழுவதுமே சோதனை, முழு வாழ்க்கையும் சோதனை. அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்த பின்புதான், நாம் வரலாற்றை தெரிந்த பின்புதான் நாம் அந்த குர்பானியுடைய சிறப்புக்கு செல்வது. வெறும் குர்பானியை மட்டும் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கான தியாகம் நமக்கு தெரியாமல் போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்திற்கு கிடைத்துதான் குர்பானுடைய பரிசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வீடு என்பது அவருடைய தந்தை ஆசிரியர் என்பவர். அவர் இறை தூதர் கிடையாது, இறைவனை வணங்கக்கூடியவரும் அல்ல, மாறாக இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் அனைத்து சிலைகளையும் செய்து விற்பனை செய்யக்கூடியவர். தன்னுடைய கரத்தால் சிலைகளை மரத்தால் கற்களிலே ஒவ்வொரு பொருளையும் சிலைகளை செய்து அதை விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சிலைகள் எல்லாம் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்டு, தம்பி வித்துட்டு வாங்க என்றார், கொடுத்துவார். எப்படி சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் ஒரு வியாபாரம் செஞ்சா இந்த மகன்கிட்ட, தம்பி இதை காய போய் எடுத்துடுவான், இந்த பொருளை எடுத்துடுவான். எப்படி நம்ம குழந்தைகள் அனுப்புறோமோ அதுபோன்று அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் அவரிடத்திலே அந்த சிலைகளை கொடுத்து விற்பனை செய்து விட்டு வர வேண்டும் என்று கொடுத்து விடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு நுட்பமான அறிவு நுட்பமான, அவர்கள் அதை விற்க செல்லும் போதெல்லாம் சொல்லுவார்கள், இதற்கு எந்த சக்தியும் கிடையாது. என்னுடைய தந்தை என்னுடைய வயிற்று பழப்புக்காக அவருடைய சுய தேவைக்காக விற்பனை செய்கிறார், இந்த பொருளுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்பதாக சொல்லிக் கொண்டே சொல்வார். அதை யாரும் வாங்க மறுப்பார்கள், ஆனாலும் சிறுவர் வாங்கி விடுவார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்து அந்த தஅவத்துடைய அழைப்பை, இறைவனுடைய அழைப்பை கொடுத்து கொண்டு இருந்தார். அவர் ஒரு கட்டத்திலே வாலிப வயது அடைகிறார். வாலிப வயது அடைந்த போதுதான் அவர் தந்தையிடத்தில் சொன்னார், என் அருமை தந்தையே, நீங்கள் இதை செய்ய வேண்டாம், ஒரு கரத்தால் செய்து அதை விற்பனை செய்து
அதுக்கு எந்த சக்தியும் இல்லை. பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, கேட்கக்கூடிய சக்தி இல்லை, நடக்கக்கூடிய சக்தி இல்லை. எந்த விதமான சக்தியும் இல்லாத இந்த சிலை வணக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார். அவருடைய தந்தை அவருடைய எந்த கூற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக, அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள தயாராக, மாறாக சொன்னார், நீ இங்கிருந்து சென்று விடு, இல்லை என்று சொன்னால் கல்லால் அடித்தவனை கொன்று விடு என்பதாக சொன்னார். ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், இதை நான் விடமாட்டேன், நீ என்னுடைய பேச்சை கேட்காமல் நீ செய்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாய், ஆனால் இதை நான் செய்து கொண்டேதான் இருப்பேன், திரும்ப திரும்ப நீ செய்து கொண்டே சொல்லிக் கொண்டே இருந்தால் என்னை விட்டு நீ போய்விடு, இல்லை என்று சொன்னால் கல்லால் எடுத்து உன்னை என்ன செய்து விடுவேன், கொண்டு விடுவேன் சொல்கிறார். அவர் தன்னுடைய தந்தைக்காக எல்லா இடத்திலே துவா செய்கிறார். துவா செய்துவிட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். அவருடைய சிந்தனை மக்கள் மீது ஏற்படுகிறது. என்ற சக்தி இல்லாத சிலைகளை வணங்குகிறார்கள் என்ற சிந்தனை மக்கள் பக்கம் கவனத்தை திருக்கிறார்கள், மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. ஒரு தடவை சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்பொழுது என்று சொன்னால், ஒரு நாள் ஊருடைய திருவிழா வருகிறது. திருவிழா வரும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் திருவிழாவை கொண்டாடுவதற்காக அந்த ஊருக்கு வெளியில செல்கிறார்கள். செல்லும் பொழுது சில நபர்கள் வந்து கூட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்தார்கள், நீங்களும் வாருங்கள், அந்த திருவிழாவை கண்டு கழித்து விட்டு வருவோம் என்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தார். பார்த்து விட்டு சொன்னார்கள், நான் நோயாளியாக, நான் முடியாதவனாக இருக்கிறேன், ஆகையால் என்னால் வர முடியாது என்று சொல்லுகிறார். இவர்கள் அந்த மக்கள் அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். சொன்ன பின்பு அந்த மக்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி செய்து ஊருக்கு வெளியே சென்று திருவிழாவை கொண்டாட சென்று விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கோடாரி எடுத்துக்கொண்டு அந்த சிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றார்கள். என்று சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்ட சிலைகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட அதற்கான வைக்கப்பட்ட உணவுகளை நீங்க ஏன் சாப்பிடவில்லை என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அந்த தன்னுடைய தரத்தில் இருந்த கோடாரி கொண்டு அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டார். உடைத்தெறிந்தது மட்டுமல்ல, அது இருந்தக்கூடிய ஒரு சிலையுடைய தளத்திலே அந்த கோடாரி மாற்றிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். திருவிழா முடிந்த பின்பு அவர்கள்லாம் வந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய குல தெய்வம், தன்னுடைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நேராக வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இதை யார் செய்தது என்பதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, மாறாக சொன்னார்கள், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ, எதை நீங்கள் இறைவனாக கருதுகிறீர்களோ அந்த சிலையிடத்தில் கேளுங்கள், இது யார் உடைத்தது என்பதா? எவ்வளவு பெரிய அறிவு நுட்பமானவர். அப்பொழுது சொன்னார்கள், இது பேசாதே என்பதா? அந்த மனிதர்கள் சொன்னார்கள், தலையை கீழே போட்டவர்களாக, இப்ராஹிமே இது எப்படி பேசும் என்பதா? உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பேசாத, கேட்காத, எந்த ஆற்றலும் இல்லாத இந்த வஸ்துக்களை நீங்கள் வணங்க வேண்டுமா? ஏன் இதை வணங்குகிறீர்கள்? ஒரே இறைவனாய் அல்லாஹ் வணங்குங்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக நுட்பமாக, மிகப்பெரிய அறிவாளி. அவருடைய செயல்களை, அவர்களை அந்த சிலையை கொண்டு அவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கோடாரி இங்கே தொங்குகிறது, அந்த பெரிய சிலையிடத்தில் நீங்கள் கேட்கலாம், யார் வந்தது, யார் உடைத்தது என்பது அதற்கு கேள்வி என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது பேசாது, இது பார்க்காது, கேட்காது, எந்தது இல்லை என்பதாக அப்பொழுதுதான் சொன்னார்கள், எந்த சக்தியுமே இல்லாத இதை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும் என்பதா? அவர்கள் சிந்திக்க மறுத்து விட்டார்கள். உண்மையை சொன்னார்கள், நான் சிந்திக்க மறுத்து விட்டார்கள். இது நீண்ட நெடிய வரலாறு. இதற்கு பின்னால் இந்த விஷயத்தை அவர்கள் அக்காலத்திலிருந்து நம்ருது என்ற கொடிய அரசன் இடத்திலே சென்று சொன்னார்கள். நம்ருது என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரன். அவன் சொன்னான், இப்ராஹிமை நாம் எரித்து விடுவோம் என்பதா? இப்ராஹிமை எரித்து விடுவோம் என்பதா? அதற்காக அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் அவன் கட்டளையிட்டான், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரல்களை சேர்த்துங்கள் என்பதா? உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரல்களை சேகருங்கள் என்பதா?
அந்த ஊர் மக்கள்லாம், அந்த நாட்டு மக்கள்லாம் விறகை சேகரித்தார்கள். இரவு பகலா சேகரித்தார்கள். அதை கோமதி கலையை கொண்டு சேகரித்தார்கள். மலை போன்ற பொறியை சேகரித்த பின்பு அங்கே நெருப்பு மூட்டப்படுகிறது. நல்லடியார்களே, தந்தை வீட்டை விட்டு வரட்டி விட்டார். மக்கள் எடுத்து சொன்னார். அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரை எரிப்பதற்காக நெருப்பை தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு அங்கு மூட்டப்படுகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறை நம்பிக்கை, அவருடைய ஈமான் யகீன் எல்லா மனிதத்திலும் வர வேண்டும். குறிப்பாக நம்மிடத்திலே வர வேண்டும். உலக மக்கள் அனைவரிடத்திலும் வர வேண்டும். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சதி செய்யப்படுகிறது, சூழ்ச்சி செய்யப்படுகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலங்கவில்லை, வருந்தவில்லை, பயப்படவில்லை, அஞ்சவில்லை. எதற்காக அவர்கள் பயப்படவே இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் ஜீவராசிகளும் சொன்னது, இப்ராஹிமே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதா? நல்லடியார்களே, நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்று சொன்னால், நமக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால், யாராவது உதவி செய்யறோம் என்று சொன்னால் உடனே உதவி செய்யுங்கள் தான் சொல்லிவிடும். அது நம்முடைய இயல்பு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பிலே போடுவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்யப்படுகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படவில்லை. எல்லா படைப்புகளும் அவரிடத்தில் வந்து கேட்கிறது, உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யவா என்பதாக. ஆனால் யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை என்பதாக. இறுதியாக நெருப்பு கூட்டப்படுகிறது. நெருப்பிலே போடுவதற்காக அனைத்து விதமான ஏற்பாடும் செய்யப்படுகிறது. நெருப்பு என்று சொன்னால் சாதாரண நெருப்பு அல்ல. பல ஆண்டுகளாக விரைய சேகரிக்கக்கூடிய நெருப்பு. பக்கத்தில் யாரும் போக முடியாது. போனாலும் அவரையும் நெருங்கி சாம்பலாகிடுவார். அப்படி என்று சொன்னால் இந்த இப்ராஹிமை எப்படி நெருப்பிலே போட முடியும்? அதற்கு அங்கு ஷைத்தான் ஒரு யோசனை சொன்னான். அக்காலத்தில் ஒரு இயந்திரத்தை செய்ய சொன்னான். அவரை அமர வைக்கின்றது, இழுத்து விடுங்கள், இந்த இப்ராஹிம் நெருப்புல போய் உணர்ந்து விடுவார் என்கிறார். அதற்கான சூழ்ச்சியை ஷைத்தான் சொல்லிக் கொடுத்தான். மிகப்பெரிய இயந்திரத்தை செய்தார்கள். அதை அமர வைத்து அவரை இழுத்து விட்டால் நேரடியாக நெருப்புகளை விழுந்து விடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அங்கே அந்த இயந்திரத்திலே அமர வைத்து விட்டார்கள். அந்த இயந்திரத்தை இழுக்கிறார்கள். அதை வேலை செய்யலை. அப்பொழுது ஷைத்தானிடம் கேட்டார்கள், என்ன ஒன்றும் வேலை செய்யவில்லை என்பதா? இப்ராஹிம் இறை நேசர், அவர்களை நெருப்பலை விழக்கூடாது என்பதற்காக மலக்குமார்கள் அந்த இயந்திரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் கன்னிப்பெண்களை நிர்வாணமாக கொண்டு வார்கள், மலக்குமார்கள் ஓடி விடுவார்கள் என்று சொன்னார். அதே போன்று கன்னிப்பெண்களை நிர்வாகமாக கொண்டு வரப்படுகிறது. மலக்குமார்கள் அதை விட்டு நகர்ந்து விடுகிறார். அதுவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை பற்றும் அவர் கவலைப்படவில்லை. இறுதியாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியை கொண்டு அந்த இயந்திரத்தின் மூலியமாக அவரை இழுத்து விடப்படுகிறது. நெருப்பில் விழுகிறார்கள். விழும்போது அல்லாஹ் சொன்னான், ஓனோ யானாரோ வருதம் வசலாம், ஓனோ யானாரோ வருதம் வசலாம். நெருப்பை இப்ராஹிமுக்கு குழந்த இதமான காற்றாக ஆய்வுடைய என்பதார். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரத்திலும் கூட யாரோட உதவியும் நாடவில்லை. மாறாக சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற யக்கீன் நம்பிக்கையில் இருந்தார்கள். எல்லா படைப்போட உதவியை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்பை எரிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இது எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய சோதனை. அந்த சோதனையை அவங்க சாதனை படைத்தார்கள், வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மகத்தான அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இப்ராஹிமை நெருப்பிலே போட்டு விட்டார்கள். நெருப்பு இப்ராஹிம் இருக்கிறது என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்மோடு ஒரு நாள் அவன் அரண்மனையில் இப்ராஹிமே என்று அழைப்பு கொடுத்தான். இப்ராஹிம் அவர் நெருப்பிலிருந்து அந்த கங்கிலிருந்து அவர்கள் பதில் கொடுத்தார்கள், என்ன, நான் நலமாக இருக்கிறேன் என்பதாக. அவன் ஆச்சரியப்பட்டான். இப்ராஹிமே நெருப்பு எரிக்கவில்லையா என்பதாக. உடனே அவர் சொன்னார்கள், பூனி யானாரோ வருதும் வசலாமா, இந்த ரப்பு எனக்கு இதை கொடுத்ததாக ஆக்கிவிட்டான் என்பதாக சொன்னார். 40 நாட்கள் நெருப்பில் இருந்தார்கள். நெருப்பு அவர்கள் எரிக்கவில்லை, நெருப்பை விட்டு வெளியே வந்தார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் இப்ராஹிமை ஏற்றுக்கொள்ள தயாரானார்கள். ஷைத்தான் சொன்னான், இப்ராஹிமை நெருப்பை எரிக்கவில்லை, ஏனென்று தெரியுமா? இப்ராஹிம் நெருப்பை வணங்கி விட்டார் என்று சொல்லிவிட்டார். இன்று வரை நெருப்பை வணங்குகிறார் அல்லவா, மஜூசிகள் என்று சொல்ல நெருப்பை வணங்குவார், சூடத்தை கொடுத்து வணங்குகிறார் அல்லவா,
அந்த நெருப்பு வணக்கத்தை சைத்தான் அங்கே ஆரம்பித்து வைக்கிறான். இப்ராஹிம் நெருப்புல போடப்பட்டது, அல்லாஹ் நெருப்பை குளிர்ந்ததாக அல்லாஹ் மாற்றி விட்டான். ஆனால் சைத்தான் சொன்னான், நெருப்பை இப்ராஹிமை எரிக்கவில்லை, காரணம் இப்ராஹிமே நெருப்பை வணங்கி விட்டார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா சோதனையும் நல்ல வெற்றி கொடுத்தான். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னாடிய வயதிலே ரப்பி ஹப்லி ஸாலிஹா மினஸ் ஸாலிஹின் என்ற துஆ செய்தார். யா அல்லாஹ், எனக்கு என்ன செய், சாலிஹான குழந்தை கொடு என்றார். எனக்கு சாலிஹான குழந்தை கொடு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த குழந்தையை எப்போது கொடுத்தாங்கன்னு சொன்னால் தன்னாடிய வயதில் அவர்களுடைய துவா எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் நினைக்கிறோம். துவா செய்தால் உடனே கிடைக்கும் என்பதால் அவர்கள் துவா செய்தது எப்பொழுது கபூலாகிறது, அவர்கள் முதன்மை அடையும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு. இப்பெல்லாம் பார்க்கிறோம், ஒரு 5 ஆண்டு ஒரு 6 ஆண்டு குழந்தை இல்லாமல் குழந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அவ்வளவு அந்த குழந்தையை பாசம் செலுத்துகிறார்கள், அதன் மீது அன்பு செலுத்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 99 வயதிலே அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறக்கிறது சொன்னால் எவ்வளவு ஆசைப்படுவார். அந்த குழந்தையை மிக பாசத்தோடு மிகவும் அன்போடு அந்த குழந்தை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தை அவருடைய கையை பிடித்து நடக்க ஆரம்பிக்கிறார். 10 வயது 12 வயது அடைந்து அந்த குழந்தை விளையாடக்கூடிய சிறு பிராயமாக அழகான குழந்தையாக இருக்கும் பொழுதே அங்கே ஷைத்தான் வந்து சொன்னான், இப்ராஹிம் உன்னுடைய நேசர் அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், இப்ராஹிம் கலீலுல்லாஹ், இப்ராஹிம் யார், என்னுடைய நேசர் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அங்கே ஷைத்தான் சொன்னான், இப்ராஹிமுக்கு நீ முதுமை அடைந்த பின்பு குழந்தையை கொடுத்தால் அவருடைய பிரியமெல்லாம் குழந்தையின் மீது இருக்கிறது. அவர் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் இல்லை, அவருடைய பிரியமெல்லாம் குழந்தையுடைய பிரியத்தில் இருக்கிறார். வேண்டா சோதித்து பார்ப்போமா என்பதாக அல்லாஹ் இடத்துல யார் சொல்கிறார், ஷைத்தான் சவால் விடுக்கிறான். அது ஒரு நிகழ்வுதான் இந்த குர்பான். ஒரு 10 ஆண்டு குழந்தை இல்லாமல் அவர் குழந்தை கிடைத்த பின்பே அந்த குழந்தை அறுக்க சொன்னால் அவருடைய மனசு எப்படி இருக்கும்? அதான் இந்த சோதனை. முதல் சோதனை தந்தை வெளியே விரட்டி விட்டார், அடுத்த சோதனை மக்கள் நெருப்பில் போட்டார், அனைத்தினையும் வெற்றி அடைந்தார்கள். அடுத்த சோதனை அவர்கள் முதன்மை அடையும் பொழுது அல்லாஹ் சாலிஹான குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பாசத்தோடு பண்போடு அந்த குழந்தை வளர்த்து வரும் பொழுது அங்கு ஷைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்வே உன்னுடைய பிரியத்தை விட குழந்தையுடைய பிரியம் இப்ராஹிமுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், அப்படி அல்ல, இப்ராஹிம் எனக்கான் எதையும் தியானம் செய்வார் என்கிறார். அப்படி என்று சொன்னால் சோதித்து பார்க்கலாமே. இப்ராஹிமுடைய உள்ளத்தில் யாருடைய பிரியம்? அல்லாஹ்வுடைய பிரியமா, குழந்தையுடைய பிரியம்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிறுபிராயப்பது வயது அடையும் பொழுது அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது பகுக்க கனவுளை பார்க்கிறார்கள், இப்ராஹிமே நீ குர்பானி கொடு என்ற அசரீகம் சப்தம் கேட்கிறார். அடுத்த நாள் இழந்தார்கள், ஒரு ஆட்டை குர்பானி, ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார். அடுத்த நாள் தூங்குகிறார்கள், இப்ராஹிமே நீ குர்பானி கொடு என்பதாக. அவர்கள் என்ன செய்தார்கள், ஒட்டகத்தை கொடுத்தார்கள், மாட்டை கொடுத்தார்கள். அடுத்த நாள் அந்த கனவு வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் அடுத்த நாள் 3ஆம் நாள் என்னுடைய கனவை உடைய மகனுக்கு சொன்னால், அது பகுக்க இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார்கள், என் அருமை மகனே உன்னை அறுக்க நான் நாடுகிறேன் என்பதை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நபியாக இருந்தவர், சிறுபிராயத்தில் இறைச்சமுடையவர். எந்த குழந்தையாவது பாசத்தோடு வளர்க்கக்கூடிய குழந்தையை அழைத்து, மகனே உன்னை இறைவனுக்காக அறுக்க போய் என்று சொன்னால் அந்த குழந்தை என்ன செய்வான்? பைத்தியக்கார தந்தையே, மடையனே என்று அந்த குழந்தையை சொல்வார். அவருடைய தாயார் என்ன சொல்லுவார்? அந்த குழந்தையை பெற்ற தாய் என்ன சொல்லுவார்?
உனக்கு என்ன ஆகிவிட்டது? மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதா? கேட்பார்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள், நான் உன்னை அறுக்க போகிறேன். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சதஜ்துனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். அல்லாஹ்வுடைய கட்டளை இது, இதை நீங்க நிறைவேற்றுங்கள், தாமதப்படுத்த வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் மறுமையில சந்திப்போம். எங்கே சந்திப்போம்? மறுமை அல்லாஹ்விடத்திலே நாம் சந்திப்போம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய நபியாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை சொன்ன பொழுது உடனே அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, தாமதப்படுத்த வேண்டாம், இதை நிறைவேற்றுங்கள், நாளை சோனத்திலே நாம் சந்திப்போம் என்று சொன்னார். இந்த விஷயத்தை போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, நிறைவேற்றுங்கள் என்பதா. இதற்கு முன்னாலே இன்னொரு சோதனையை அல்லாஹ் சோதித்து விட்டான். அது ஜம்சம் உடைய தண்ணீர். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சுருக்கமா சொல்கிறேன், அந்த குழந்தை பிறந்தவுடனே அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்ராஹிமே உடைய மனைவியையும் உடைய குழந்தையும் பாலைவனத்தில் விட்டு விட்டுவார்கள் என்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவுமே பேசாமல் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை அவர்கள் அழைத்து சென்று அங்கே பாலைவனத்தில் விட்டுவிட்டு வருகிறார்கள். வரும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கே போகிறீர்கள் என்பதா கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் சொல்லவில்லை. 3 தடவை கேட்டார்கள். 3வது கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதா. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் தான் உங்களை இந்த இடத்துல விட சொன்னான் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் போங்கள், அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள்வான். எவ்வளவு பெரிய தியாகம்! இந்த காலகட்டத்தில் ஒரு 1/2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டி விட்டு சென்று விட்டால் நம்முடைய மனைவி அவ்வளவுதான். எங்கேயா போன, எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறது, பிள்ளைய வச்சுட்டு நான் எவ்வளவு நேரம் நிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? சண்டைக்கே வந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனா அடிச்ச கூட போடுவாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு வரும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னாங்க. அவங்க எதுவுமே பேச, நீங்க போங்க அப்படின்னு. தன்னிடம் இருந்த தண்ணீரை பேரித்தம்பலத்தை முன்று கொண்டு அந்த பாலைவனம், இன்று சோலைவனம், அன்று பாலைவனத்திலே அங்கு இருந்தார்கள். குழந்தைக்கு பான் புகட்ட வேண்டும், மார்பிலே பான் சுருக்கவில்லை, வச்சுவிட்டார். பசியிலே துடிக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பசியிலே துடிக்கிறார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹாஜிகள்லாம் சஃபா மர்வாத்திலே ஓடுகிறார்களே, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் பசியிலே ஓடினார்கள், பட்டினியில் ஓடினார்கள். குழந்தைக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்பதை தேடி ஓடினார்கள். சஃபா என்ற மலைக்கும் மர்வா என்ற மலைக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவார்கள், சிறிது நடந்து செல்வார்கள். எப்படி ஏற்களை வெற்றுதல் ஓடிக்கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அவருடைய ஈமானை பொருந்திக் கொண்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பட்ட இடத்தில் அல்லாஹ் ஜம்சம் நீர் அனுப்பினான். இது அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகம் முடியக்கூடிய நாள் வரக்கூடிய எல்லா ஹாஜிகளும் அதே போன்று ஓட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? செயல்பட சொல்லி விட்டான். அது சுன்னத்தை இப்ராஹிம் அபீஹி என்பதாக இப்ராஹிம் சுன்னத்தாக அவர்கள் செய்த அந்த தியாகத்தை எல்லா மக்களையும் அல்லாஹ் செய்ய வைத்தார். இது அவர்கள் செய்த 2வது மிகப்பெரிய தியாகம். அதற்கு பின்னால் தான் அந்த குழந்தை வாலிபத்தை அடையும் பொழுது, சிறுவராக அடையும் பொழுது அல்லாஹ் அவர்கள் சோதிக்கிறான். இப்ராஹிமே உங்களுடைய குழந்தையை அருங்கள் என்பதார். என்னுடைய குழந்தையை அறுக்க செல்கிறார்கள். அறுக்க செல்லும் பொழுது ஷைத்தான் ஓடி போய் என்ன செய்தான் என்று சொன்னால் இப்ராஹிம் சொன்னான், இப்ராஹிம் உனக்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் உன்னுடைய குழந்தையை அறுக்க எப்படியாவது தடுக்க வேண்டும். அவனை சூழ்ச்சி எப்படியாவது இப்ராஹிமை தடுக்க வேண்டும். அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட உள்ளத்துல வசவசா போட்டான். எப்படியே இந்த குழந்தை அறுக்க உனக்கு மனசு வருகிறது, எப்படி நீ பெத்த குழந்தை அறுக்க உனக்கு மனசு வருகிறது. இப்ராஹிம் சொன்னான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதாக. அவரை கல்லை கொண்டு எரிந்தார்கள். ஷைத்தான் ஓடி என்பதாக. அடுத்த ஷைத்தான் என்ன செய்தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், உன்னுடைய தந்தை உன்னை அறுக்க அழைத்து செல்கிறார், நீ அவருக்கு முன்னாடி ஏன் போகிற என்பதா. அப்பொழுது இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ ஓடு என்பதா அவருடைய கல்லை கொண்டு நடத்தினார். 2 முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது. 3ஆக சென்று சொன்னான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்திலே, உன்னுடைய மகனை அறுக்கப் போகிறார்களே, இது உனக்கு நல்ல விஷயமா? இதிலே உனக்கு இரக்கம் இல்லையா?
என்று அவருடைய உள்ளத்தை கெடுப்பதற்காக ஷைத்தான் சென்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கல்லை கொண்டு எழுந்தார்கள். ஷைத்தான் ஓடி இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதா ஒரு பெரிய தியாகத்தை கடந்து அவர் வரும் பொழுது தன்னுடைய மகன் சொன்னார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், என்னை படுக்க வையுங்கள், குப்புற படுக்க வையுங்கள். முகத்தை பார்த்தால் உங்களுக்கு ஆசை வந்துவிடும், உங்களுக்கு பிரியம் வந்துவிடும், அறுக்க மனசு இல்லாமல் ஆகிவிடும், உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் நீ என்ன செய்யுங்கள், குப்புற படுக்க வைன்னு சொல்கிறார். குப்புற படுக்க வைத்து கத்தியை அறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கத்திக்கு சொல்லிவிட்டான் அறுக்காதே என்பதா, நெருப்புக்கு சொன்னான் எரிக்காதே என்பதாக, கத்திக்கு சொன்னான் அறுக்காதே என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு பலத்தையும் கொண்டு அறுக்க முயற்சிக்கிறார்கள். கத்தி நெருங்கிறது, வளைகிறது, அறுத்தது. கோபம் ஏற்படுகிறது. ஒரே ஒரு பக்கம் அல்லாஹ் அறுக்க சொல்கிறான், மறுபக்கம் கத்தி அறுக்க மறுக்கிறதை நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன் என்ற பதட்டத்திலே பயத்தில் அவர்கள் அந்த கத்தியை தூக்கி எறிகிறார்கள். அவர் என்ன செய்கிறது, இரண்டாக பிளந்தது. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிமே கத் சத்தக்த ருயா, இப்ராஹிமே நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்திவிட்டீர்கள். உங்க மகனுக்கு பகரமாக இந்த ஆட்டை நீங்கள் அருள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு ஆட்டை அல்ல. இது சாதாரண பரிசல்ல, சாதாரண அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கவில்லை, மிகப்பெரிய சோதனை. இன்று வரை ஹாஜிகள் கல்லை எறிகிறார்கள். ஏதோ கல்லை எறிகிறார்கள் சொல்லி சடங்கல்ல, அது ஒரு இபாதத்தை ஷைத்தான் என்று விரட்டி அடித்தார்கள். அவர்கள் செய்த செயல் அல்லாஹ் பிடித்து விட்டது. அதை எல்லா மக்களும் செய்ய வேண்டும் என்று அவர் கடமையாக்கி விட்டார். எல்லா நல்லடியார்களை அவருடைய தியாகத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரிசாக என்ற குர்பானை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொடுத்தார். ஆனால் அந்த ஆட்டை அவர்கள் கொடுத்து அன்றைய தினம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள், அல்லாஹ் புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுக்ரியா செய்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதை, இந்த குர்பானியை எல்லா மக்களும் செய்ய வேண்டும், கியாமத் வரை எல்லா மக்களும் செய்ய வேண்டும் என்று அல்ல கடமையாக்கி விட்டான். யார் செய்ய வேண்டும், மன் சஅத உஸ்அதன், யார் வசதி பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் குர்பானியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபலா முஸல்லா, அவர்கள் அந்த பெருநாளைக்கு வர வேண்டாம் என்கிறார். குர்பானி என்பது யார் மீது கடமை, யாருக்கு வசதி இருக்கிறதோ, வசதி என்று சொன்னால் அன்றைய தினம் போதுமான அளவு செல்வம் இருக்கிறதோ அவர் நல்ல ஆட்டை வாங்கி என்ன செய்வது, குர்பானி கொடுத்து. குர்பானி என்பது ஆக உயர்ந்த ஒரு அமல். குர்பானி அன்றைக்கு அந்த உலகையா என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானி அன்னைக்கு, ஏதோ அல்லாஹ்வுடைய அன்னைக்கு அவர் குர்பானி கொடுக்காமல் ஏழைக்கெல்லாம் உணவளிக்கிறார், ஏழைக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறார், ஏழைக்கெல்லாம் எல்லா நன்மை செய்கிறார். ஆனாலும் இந்த நன்மைக்கு ஈடாக முடியாது. ஒரு வசதி உள்ளவர் என்ன செய்ய வேண்டும், அவர் அந்த உலகையாவுடைய அன்னைக்கு, அந்த பெருநாளோட அன்னைக்கு அவர் என்ன செய்ய வேண்டும், ஆடை வாங்கி அவர் என்ன செய்ய வேண்டும், குர்பானி கொடுக்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த குர்பானியோட என்னால் என்ன செய்தார் சொன்னால், குர்பானியை கொடுத்து விட்டு அந்த இரத்தத்தை எடுத்து வீட்டிலே தடவிக் கொள்வார்கள், தன்னுடைய மேனிலே தடவிக் கொள்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயத்தை இருக்கிறான், லா யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹா வலாக்கின் யனாலு தக்வா. நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டுடைய இரத்தமோ மாமிசமோ யாரை சென்றடையாது, அல்லாஹ்வை சென்றடையாது. மாறாக உங்களுடைய உள்ள தூய்மை, பரிசுத்தமான எண்ணம், இதெல்லாம் என்ன செய்யும், அதாவது அல்லாஹ்வை சென்று அடையக்கூடிய. அப்படி என்று சொன்னால் இரத்தத்தை மேலில் தடவிக் கொள்வது அல்லது வீடுகளில் தடவிக் கொள்வது அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை, புகழ்ந்த செயல் அல்ல. நீங்கள் உள்ளத்திலே அல்லாஹ்விற்காக அந்த எதை அச்சத்தோடு மன தூய்மையோடு செய்ய, அதுதான் அல்லாஹ் தஆலா அந்த தக்வாவை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே குர்பானியை பார்க்கிறோம். அது ஆக உயர்ந்த ஒரு அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி என்ன என்பதாக. அதாவது சுன்னத் அபீக் இப்ராஹிம் என்று சொன்னார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்பானி என்பது நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்பதாக சொன்னார். அதை நாம் செய்வதனால் ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக நன்மை கொடுக்கிறான். ஆட்டுடைய ரோமத்தை என்ன முடியுமா,
ஆட்டுடைய ரோமத்தை எண்ண முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் நன்மை கொடுக்கிறான்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இபாதத். ஆனால் அந்த இபாதத்திலே என்ன செய்ய வேண்டும்? ஹலாசோட செய்ய வேண்டும். இன்றைய தினம் பார்க்கிறோம், ஆட்டை வாங்கி சண்டைக்கு விடுகிறார்கள். ஆட்டை வாங்குகிறார்கள் எதற்காக? நான் பெரிய ஆணை வாங்கியிருக்கிறேன் என்பதற்காக, மக்கள் என்ன புகழ வேண்டும் என்பதற்காக. ஒரு தடவை இந்த வருடம் குர்பானி கொடுத்து விட்டால் அடுத்த வருடம் எப்படியாவது குர்பானி கொடுக்கணும் இல்லை என்று சொன்னால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக குர்பானி கடனை வாங்கி, வட்டிக்கு வாங்கி, கடனை வாங்கி எல்லாம் குர்பானி கொடுக்கிறார்கள். அல்ல அப்படியெல்லாம் கடமையார்கள். எல்லாம் நல்லடியார்களே, குர்பானியுடைய ஆடு எப்படி இருக்க வேண்டும்? எந்த குறையெல்லாம் இருக்க வேண்டும். நொண்டியாக, ஊனமாக, நோயாக, இது போன்று கண் குருடாக, கொம்பு உடைந்ததாக, இது போன்று இல்லாமல் ஒரு திரகாத்திரமான ஆடாக இருக்க வேண்டும். குறையில்லாமல் இருக்க வேண்டும். அந்த ஆட்டை எதற்காக வாங்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், இதை அல்லாஹ் செய்ய சொல்லுகிறான் என்ற இஹ்லாஸோடு வாங்கி என்ன செய்யணும்? நாமே அறுத்துப்பது சுன்னத்தாக இருக்கும். அறுக்க தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களை அழைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்லி என்ன செய்யணும்? அறுக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னால் என்ன செய்கிறான்? அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு, நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறான்? மன்னிப்பு. அதுபோன்று அந்த ஆட்டிலே நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆட்டை அறுத்து விட்டு அந்த மாமிசத்தை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நானே வைத்துக் கொள்கிறார். ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். எதை கொடுக்கிறார் என்று சொன்னால் மிச்சம் மீதியை கொடுக்கிறார்கள். நீங்கள் விரும்பியதை கொடுக்காத வரை உங்கள் நன்மை கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமானதோ அதை நீங்கள் பிறருக்கு கொடுக்காத வரை உங்கள் நன்மை கிடைக்காது. நாம் எதை விரும்புவோம்? நல்ல கறியெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அது கழிவுகளை, கொழுப்பை, அது ஜவ்வுகள் எல்லாம் யாராவது மிஸ்கீன் வந்தால், ஏழைகள் வந்தால் கொடுக்கிறார்கள். அவர்கள் நன்மையே கிடைக்காது. என்ன கிடைக்காது? அவர் நன்மையே கிடைக்காது. அவர்களுக்கு நன்மை கிடைக்காது. நன்மை கிடைக்காது. எதுவரை? தனக்கு விரும்பியதை, தனக்கு பிடித்ததை அவர்கள் சதக்காவாக ஏழைகளுக்கு கொடுக்காத வரை என்னதாகாது? நன்மை கிடைக்கும். தனக்கு விரும்பியது என்னது? தான் அது மாதிரி வச்சுக்கிட்டு தான் விரும்புவாரான், அந்த கொழுப்பு வச்சுக்கிடுவான், இந்த கழிவு வச்சுக்கிடுவான், இந்த தலகா வச்சுக்கிறோம். நல்ல கறியை நமக்கு வேண்டும் என்று எடுத்து வைக்கிறார்கள். அதோட கழிவு என்ன செய்கிறார்கள்? ஏழையை கொடுக்கிறார்கள். அப்படி அல்ல. அது ரமலானுடைய ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் அன்றைய தினம் ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளா இருந்தாலும் அன்றைய தினம் ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு விரும்பியதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பு, உனக்கு விருப்பமானதை உன்னுடைய அண்டை வீட்டார், உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள், மிஸ்கீன்கள், உறவினர்கள் இல்லாதவர்களுக்கு அவர்கள் கொடு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டு. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது கொடுக்கும் பொழுது கூட நாம் என்ன செய்யணும்? தனக்கு விருப்பமானதை கொடுக்க வேண்டும். ஏன் இதை இஸ்லாம் அதை சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் கொடுப்பது அதோட முடியக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுக்கிறார். ஆட்டை அறுத்து அவர்கள் அனைத்தையும் மக்கள் கொடுத்து விட்டார்கள். தனக்காக கொஞ்சோன்னு மாமிசத்தை வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நமக்காக என்ன இருக்கிறது என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏதோ இதுதான் நமக்காக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதை நாம் கொடுத்து விட்டோமோ அதுதான் நமக்கு, எதை நாம் வைத்துக் கொண்டோமோ அது நமக்கு இல்லை. எதை நாம் உண்டு கழித்து விட்டோமோ, எதை நாம் சாப்பிட்டு விட்டோமோ அது உலகத்தோட முடியக்கூடிய, எதை நாம் இல்லாதவர்களுக்கு வணங்கி விட்டோமோ அதுதான் மறுமையிலே நமக்கு கிடைக்கும். எதுபடி நன்மையாக கிடைக்கும். அதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு என்பதாக சொன்னார். நல்லடியார்களே, நமக்கு விருப்பமானது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுபோன்று ஆற்றில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் இருக்கிறது. அதுல சிறுநீர், ஆண்குறி, பெண்குறி, அது போன்று அவருடைய
சிறுநீருடைய பை, இது போன்று சில 7 விஷயங்கள் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதே போன்று யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 10 வரை நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. அதற்கு முன்னாலே அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். பிறையை பிறந்து விட்டால் இதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் பிறை 1 10 வரை என்ன செய்ய வேண்டாம்? இதை முடி வெட்ட வேண்டாம், நகம் வெட்ட வேண்டாம். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அந்த குர்பானிக்கு முதல் நாள் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைக்க வேண்டும். ஹாஜ்கள் எல்லாம் அங்கே காபத்துல்லாஹி அரஃபாவிலே தங்கி நோன்பு வைத்து துஆ செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய நோன்பாக அரஃபா நோன்பை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 நோன்பு வைக்கிறது. அது சுன்னத்தான் நோன்பாக இருக்கிறது. அதே போன்று அந்த குர்பானி என்பது நமக்கு 3 நாள் 10, 11, 12 இந்த 3 நாள் என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்பானியை உயர்ந்த அமலாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அதில் அல்லாஹ் பார்க்கக்கூடியது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஒருவர் 50,000க்கு 1,00,000க்கு எல்லாம் ஆட்டை வாங்கலாம். ஆனால் அது மக்கள் பார்ப்பதற்காக, மக்கள் புகழ்வதற்காக, உயர்வாக எண்ணுவதற்காக நாம் செய்வோம் என்று சொன்னால் எந்த நன்மை அல்லாஹ்வுக்கு கிடைக்கும். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு ஹாஜியை ஹஜ் செய்த விட்டு விடுவான். சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஹாஜியை ஹஜ் செய்த பின்பு நான் ஹாஜி ஹாஜி என்று அவர் தன்னை உயர்வாக பெருமைப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். குர்பானிக்காக ஆட்டை வாங்கிவிட்டு உங்களுடைய ஆட்டை போல எவ்வளவு பெரிய ஆடு, என்னோட ஆட்டில் எவ்வளவு மாமிசம் இருந்தது, எவ்வளவு கறி இருந்தது, இப்படி என்று பெருமை அடித்துக் கொண்டு இருந்தால் எந்த நன்மை கிடைக்கும்? அதுதான் அல்லாஹ் உங்களுடைய ஆட்டுடைய இறைச்சியோ ரத்தத்தோ எல்லாம் பார்க்கவில்லை. எவ்வளவு பெரிய ஆடு, எவ்வளவு பெரிய இறைச்சி இருந்தது, அதை எல்லாம் பார்க்கவில்லை. உள்ளத்தை எல்லாம் பார்க்கிறான். நாம் செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸோடு இருக்கு. ஒரு சிறிய ஒரு குட்டியை வாங்கி கொடுத்தாலும் அல்ல பெரிய ஆடை வாங்கி கொடுத்தாலும் என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்காக என்று உள்ளச்சத்தோடு கொடுக்க வேண்டும். அதனால இந்த குர்பானியை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று கொடுக்க வேண்டும். அதில் உள்ள மாமிசத்தை நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், விஷயங்கள் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அரவணைத்து செல்ல சொல்லி நாம் கற்றுத்தருகிறோம். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய அந்த அமலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்பானி கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருநாள் தொழுது விட்டு குர்பானி கொடுப்பது. இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம், சில பேர் என்ன செய்யறாங்க, அவசரமா என்ன செய்யறாங்க, கேட்டா பஜ்ரத்துறைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவசரப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, முஸல்லாவில் போய் பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வந்து அப்புறம் குர்பானி கொடுப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்? பெருநாள் தொழுகை முடிந்த பின்பு குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது ஆக உயர்ந்த அமல். ஆனாலும் அந்த அமலிலே ஷைத்தான் வசூஃபா ஏற்படுத்தி விட்டால் வீணாக ஆகிவிடும். அதே போன்று தனியாக ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் கூட்டு குர்பானிகள் செய்து கொள்ளலாம். 7 நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம், ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த குர்பானி என்பது, கூட்டு குர்பானி என்பது சரியாக நடக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, காசை வாங்கிட்டு என்ன சில கடையில் கறியை வாங்கி கொடுத்துட்டு போயிடறான். அப்ப நம்ம சேரக்கூடிய கூட்டு குர்பானி முறையாக செய்கிறார்களா? நாங்களாம் பள்ளவட்டியில மாதிரி ஓதும்போது ஒவ்வொரு மாட்டோடைய கழுத்துலையும் 7 நபர்களுடைய பேரை எழுதி தொங்க விட்டுவாங்க. அதை அறுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு நபருக்கும் இன்னார் பேரை சொல்லி அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பேருக்கான குர்பானி கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும்? வசதி இல்லாதவர்கள் கூட்டு குர்பானிலே சேர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம மார்க்கத்தை இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இஹ்லாஸோடு கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ இன்னும் அதிகமாக இஸ்லாத்தின் பரவ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் உலக மகாலத்தில் அனைவருக்கும் தருவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.